நம்முடைய போராளி மீடியா யூடியூப் சேனல் நேயர் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் நீண்டகால ஊடகவியலாளர், தற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில கொள்கை விளக்க அணி தலைவர் மற்றும் காட்சி ஊடக பேச்சாளர், பல்வேறு விவாதங்களில் அனல் பறக்க விவாதம் செய்தவர் அண்ணன் வேனர்ஸ் அவர்களை இன்றைக்கு நம்முடைய சேனலில் வரவேற்று அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆனா உங்களை நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திச்சதுல ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல 2 விஷயங்கள் பரபரப்பா போயிட்டு இருக்குது. நடிகர் விஜய் மதுரையில் நடத்திய மாநாடு, அது இன்றைக்கு ஊடகங்கள் பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. நாம அதை இன்னொரு விவாதத்துல பண்ணுவோம். அதை விட இன்னைக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, கோவை மாவட்டம் அந்த கொங்கு மண்டலத்தை சார்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் பாரதிய ஜனதா கட்சியில் ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், கவர்னர் பொறுப்பை வகித்தவர். அவர் துணை ஜனாதிபதியாக பாரதிய ஜனதா கட்சியால் துணை ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். அநேகமாக அவருக்குத்தான் வெற்றி வாய்ப்பு அதிகம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் நடந்து கொள்கின்ற விதம், அந்த கட்சி இன்றைக்கு எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்கின்ற கேள்விகள்லாம் மக்கள் மத்தியிலே எழுந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றி சில கேள்விகளை உங்கள் முன்னால் வைக்கிறோம். தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து வருகிறது என்று சொல்கிறார்கள். அது வளர்ந்து வருகிறதா இல்லையா என்பது எந்த ஒரு தேர்தலாவது அவர்கள் தனித்து போட்டியிட்டால் தான் தெரிந்திருக்கும். நாம என்ன கேட்கிறோன்னு கேட்டீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாட்டிலே இருக்கின்ற தமிழ் மாநிலத்தில் இருக்கின்ற தலைவர்கள் பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை சவுந்தரராஜன், தற்பொழுது நயினார் நாகேந்திரன், ஏற்கனவே தலைவராக இருந்த அண்ணாமலை, இப்பொழுதுமே முன்னேறிய சமூகத்தை சார்ந்தவங்க தான். பாரதிய ஜனதா கட்சி ஒரு இந்துத்துவா கட்சின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. இந்து மதத்தை காப்பாற்றுகின்ற இயக்கம் சொல்லிக்கிறாங்க. இந்து மதத்தில் இருக்கின்ற முன்னேறிய சமூகத்தை சார்ந்தவர்களை மட்டுமே தமிழ்நாட்டில் முன்னிலைப்படுத்துறாங்க. கிட்டத்தட்ட இவர்கள்லாம் ஒரு குட்டி பூர்சாக்கள் தானே. இவர்களை வச்சுக்கிட்டு மட்டுமே ஒரு கட்சியை இவங்க கட்டமைக்கிறாங்க. அப்படின்னா இந்த கட்சி தமிழ்நாட்டில் சாமானிய மக்களுக்கான இயக்கமாக இருக்குமா அப்படிங்கிறத உங்களுடைய கேள்வி. ஏன்னா உங்களுக்கான கேள்வி, நீங்க ஒரு தமிழ் தேசிய உணர்வாளர். ஆனா உங்ககிட்ட கேட்டாதான் அதுக்கு சரியான விடை கிடைக்கும். அதாவது பாரதிய ஜனதா கட்சி ஏழை எளிய மக்கள், நீங்க சொன்ன அந்த சாதாரணங்கிற வட்டத்துக்குள்ளே வராது. அது முழுக்க முழுக்க மேட்டுக்குடி மக்களுக்கான ஒரு கட்சி. இப்ப இந்துக்களை இந்து சமயத்தை பாதுகாக்கக்கூடிய இந்து மக்களுக்கான கட்சி அப்படின்னா, அப்படிங்கிற போர்வையில் இருக்கக்கூடிய பிராமணர் சமுதாயத்திற்கான கட்சி, பிராமணர்களுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நீங்க சொன்ன அந்த பூர்ஸ்வா கட்சிகளுக்கான கட்சியாகத்தான் பாரதிய ஜனதா கட்சி இருக்கே தவிர, ஏழை எளிய மக்களுக்கான கட்சியாக, உழைக்கும் மக்களுக்கான கட்சியாக, சமுதாயத்திலே மிக மிக பின்தங்கிய மக்களுக்கான கட்சியாக, இன்னும் சொல்ல வேண்டுமேனால் இந்த 4 வர்ண கோட்பாடு, 4 வர்ண கோட்பாட்டிலே கடைசியிலே இருக்கிறாங்க இல்லையா, அந்த பட்டியலின மக்கள், அந்த மக்களுக்கான கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி ஒருபோதும் ஏற்க முடியாது. வேண்டுமானால் சொல்லுவாங்க, நாங்க இப்ப சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை குடியரசு துணைத் தலைவருக்காக நாங்கள் முன்னிறுத்தி இருக்கிறோம் என்று. அதன் ஊடாக தமிழ்நாட்டிலே எல் முருகனை நாங்கள் அமைச்சராக போட்டிருக்கிறோம் என்று. எல் முருகன் தமிழரே அல்ல, ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிறார். அது ஒரு அடையாளப்படுத்துவதற்கு இது மாதிரியான ஒரு கருத்தாடல் விவாதங்களில் அடையாளம் காட்டுவதற்கு இல்லனா, அதாவது பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லிட்டாரு, இங்கு பிறந்தாலும் அயலான் அயலானன்னு சொன்னார்ல. ஆமா ஆமா, எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலானே. அது பாவேந்தருடைய இலக்கிய அடிகள். அது அது இப்ப திராவிட மாடல் அரசு அப்படித்தானே உங்களுக்கு. இன்னைக்கு திராவிட மாடல் 9 அமைச்சர்கள் இருக்காங்க. நம்ம அது வேற திசைக்கு போக வேண்டாம். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் அது பழைய மன்னர்களுக்கான, பட்டா ஜமீன்தாருக்கான, மிட்டா மிராஸ்தருக்கான, பார்ப்பன சமுதாயத்திற்கான, பணக்காரர்களுக்கான, குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் அதானிக்கும் அம்பானிக்குமான கட்சியை தவிர அது ஏழை எளிய மக்கள் கட்சிக்கல்ல. இன்றைக்கு இந்தியா முழுவதுமே 80 கோடி மக்கள், 100 கோடி மக்கள் என்று சொல்கிறோம் இல்லையா. இந்த 100 கோடியை தாண்டி இந்திய மக்கள் தொகையில் ஒரு 2 கோடி மக்களுக்கான அமைப்பு தான் பாரதிய ஜனதா கட்சி.
அது இந்துத்துவ கட்சி. அது இந்துத்துவ கட்சியாக இருந்தாலும் அவர்களுக்கு என்று வேறு ஒரு இலக்கு இருக்கு. அகண்ட பாரதம் அமைக்க வேண்டும் என்கின்ற அந்த இலக்கெல்லாம் வைத்துக் கொண்டு அதன் பின்னாலே இருக்கக்கூடிய RSS அமைப்பு எப்படிப்பட்ட அமைப்பு, இதை எடை போட்டு பார்த்தாலும் நமக்கு தெரியும். இது ஏழை எளிய மக்களுக்கு, உழைக்கும் மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, பட்டியல மக்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லாத கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி. அவர்கள் ஏன் இப்ப CP ராதாகிருஷ்ணன் முன்னிறுத்தி இருக்கிறார்கள் என்றால், தென் தமிழ்நாட்டிலே நயினார் நாகேந்திரன் எங்க ஊருக்காரர், எனக்கு நெருங்கிய நண்பர் தான், அவரை மாநில தலைவரா போட்டிருக்காங்க. கொங்கு மண்டலத்துல அண்ணாமலையை போட்டாங்க. இப்ப கொங்கு மண்டலத்துல ஒரு வெற்றிடம் வந்திருக்கு. அண்ணாமலை குமரி கொண்டிருக்கிறார். எனவே அதை சமப்படுத்துவதற்காக CP ராதாகிருஷ்ணன். இரண்டாவது இல்லண்ணா, எனக்கு இதுல ஒரு சந்தேகம் என்னன்னா, அதாவது அவங்களை சமப்படுத்துறது ஒரு நோக்கமா இருந்தாலும் கூட கொங்கு மண்டலம், இந்த கோவை, திருப்பூர், ஈரோடு இந்த மாவட்டங்கள்ல தொழில்துறை அபரீதமான வளர்ச்சியில் இருக்குது. அந்த தொழில்துறை பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த பூர்வகுடி மக்களான வெள்ளாள கவுண்டர் சமூகத்துக்கிட்ட இருக்கு. அந்த தொழில்துறையை அபகரிப்பதற்காக, அதையும் புடுங்கி மார்வாடிகள்கிட்ட கொடுப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி அரசு இப்படிப்பட்ட ஒரு தந்திரத்தை கையாள்கிறதா? ஆமா, ஏற்கனவே திருப்பூர்ல நுழைஞ்சிருக்காங்க இல்லையா? ஏற்கனவே திருப்பூர்ல நுழைந்து விட்டார்கள். நீங்க இப்ப நம்ம தமிழர்கள் கையில் இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள், அங்க பணியாற்றக்கூடிய தொழிலாளர்கள் யார் என்பதை பார்க்கணும். அவங்க போல இந்திக்காரன், வடநாட்டுக்காரன். முதலில் தொழிலா இப்போ அங்க இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம்னு இவங்க திராவிட மாடல் முழங்கும். ஆனால் நீங்க இந்தியை திணிக்காதன்னு எதிர்ப்பீர்கள், நாங்கள் இந்தியர்களை திணிக்கிறோம் என்று இப்ப இந்தியர்களை திணிக்கிற வேலையை பார்த்து கொண்டிருக்காங்க. இந்தியர்கள் என்பதை விட இந்திக்காரர்களை திணிக்கிறோம். அதான் இந்திக்காரர்கள் தான். இந்திக்கார, அதாவது உழைக்கும் மக்களாகி இந்திக்காரர்களை தமிழ்நாட்டுக்குள் திணிப்பதன் வாயிலாக இன்றைக்கு தொழிலாளி, நாளைக்கு முதலாளி. அந்த கோணத்துல இப்ப நீங்க சொல்றபடி மேற்கு மண்டலத்துல இருக்கக்கூடிய, கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் கைவசம் இருக்கக்கூடிய அந்த தொழில்களை கொஞ்சம் கொஞ்சமாக கபலீகரம் செய்வதற்கு, விழுங்குவதற்கு முதலில் தொழிலாளர்களை திணிக்கிறார்கள். அப்புறம் அந்த தொழிலாளர்களே முதலாளிகளாக மாறுவார்கள். அப்ப தமிழர்கள் என்ன செய்யணும்? தமிழர்கள் இப்ப ஈழத்தமிழர்களாவது அவர்கள் ஏதெளிகளா வருவதற்கு தமிழ்நாடுன்னு ஒரு நாடு இருந்துச்சு. நமக்கு நாடே இல்ல. கன்னியாகுமரிக்கு தக்க கடல்ல போய் விழக்கூடிய நிலைதான் இந்த பாரதிய ஜனதா கட்சி அரசாலும், இந்த அரசுக்கு தரகர் அரசாக, கண்காணி அரசாக இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசும் இன்றைக்கு செயலாற்றி கொண்டிருக்கு. இதுல ஆறுதல் அளிக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு செய்தி தான். ஈழத்தமிழர்களுக்கு கடலினுடைய ஒரு வழி மட்டும்தான், நமக்கு 3 வழி இருக்கு போய் விழுவதுக்கு. சரியா சொன்னீங்க. மேற்கையும் அரபிக்கடல்ல போய் விழலாம், கிழக்க சோழன் வளைகுடால போய் விழலாம், தெற்க குமரிக்கடல்ல போய் விழலாம். அந்த ஒரு வாய்ப்பு மட்டும் தான் நமக்கு இருக்கு. அந்த பக்கம் போனா நிலப்பரப்புல அடிச்சு துரத்திடுவான். இன்னைக்கு நம்ம ஆள்றவன் ராஜராஜ சோழனோ ராஜேந்திர சோழனோ கரிகால் பெருவளத்தானோ கிடையாது. நம்மளை காட்டி கொடுக்கணும் தான் ஆண்டுட்டு இருக்கான். திங்களவன் நம்மள ஒருபோதும் அனுமதிக்க மாட்டான். ஆமா, இல்ல நம்மள மீன் பிடிக்கவே அனுமதிக்கிறது இல்லையே. அதையும் தானே இந்த இந்திய வல்லாதிக்க அரசு கண்டுக்காம இருக்கு. ஆமா, நம்ம பச்சை தமிழ்நிலத்தை தானே கொடுத்தாங்க, இந்திரா காந்தி அம்மா கொடுத்தாங்க. இதுல காங்கிரஸ் சலைச்சவன் கிடையாது, பாரதிய ஜனதா கட்சி சலைச்சவன் கிடையாது. 2 பேரும் ஒட்டுமொத்தமா நம்மள இன்னைக்கு நம்மள கபலீகரம் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழர்களை ஒடுக்குவதில் பாரதிய ஜனதா கட்சி வன்போக்கு, காங்கிரஸ் கட்சி மென்போக்கு, அவ்வளவுதானே. ஆமா, ரெண்டும் ஒன்றுதான். மொத்தத்துல அவங்க போற பாதை ஒன்றுதான். போற வேகம் மட்டும்தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு, குறைவா இருக்கு. ஆமா 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 ஆமா. இல்ல, இதுல எனக்கு இன்னொரு பெரிய சந்தேகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு 3 பெரும் சமூகங்கள் நீங்க 4 கூட வச்சுங்க. அதாவது வட தமிழ்நாட்டில் வன்னியர்கள், வட தமிழ்நாட்டில் வன்னியர்கள், பறையர் சமூகம், முத்தரையர்கள், தென் தமிழ்நாட்டில் தேவேந்திர குல வேளாளர்கள், முக்குளத்தோர், இன்னும் பல சமூகங்கள், இவங்கெல்லாம் இந்த நாடார் சமுதாயம், இந்த பெரும்பான்மை சமூகங்களுடைய பிரதிநிதித்துவம் இல்லாமல் ஒரு கட்சியை இவங்க கட்டுறாங்க அப்படின்னா இவங்களுடைய நோக்கம் என்ன? அல்லது பாரதிய ஜனதா கட்சி பறையர் சமூகத்திலிருந்தும்
வன்னியர் சமூகத்திலிருந்தும் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திலிருந்தும் கொடி பிடிக்கவும் கோஷம் போடவும் மட்டுமே ஆட்களை தயாரிக்கிறார்களா? நம்ம ஏற்கனவே தென் தமிழகத்துல இந்த தேவேந்திர குல வேளாளர் என்கின்ற அந்த பெயர் கொடுக்கிற அந்த நிகழ்வு நடந்தேறியது அல்லவா? 7 உட்பிரிவுகளை இணைத்து ஒரே பெயர்ல அந்த பெயர் கொடுத்தது. அதுல எடப்பாடி அரசும் வேண்டிய நடவடிக்கைகள் எடுத்தது, ஒன்றிய அரசும் ஏற்றுக்கொண்டது. அந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாட்டு குழு, அவங்க அந்த அகில இந்திய கட்சிகள் தமிழ் மாநில குழுன்னு தான் சொல்லுவாங்க. அந்த தமிழ் மாநில குழுவுக்கு தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த 2 பேர் யாராவது ஒருவர் தலைவராக நியமிப்பார்கள். இந்த தேவேந்திர குல சமுதாயத்தை அப்படியே உள்வாங்கிக் கொள்ளலாம் என்கின்ற ஒரு தோற்றம் இருந்தது. ஆனா அந்த பெயர் அறிவிப்போடு அது நின்று விட்டது. அடுத்த கட்ட நகர்வு அந்த பட்டியலிருந்து வெளியேற்றி மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல்ல தனி இட பங்கீடோட, எப்படி அருந்ததிற்கு தனி உள்ஒதுக்கீடு கொடுத்திருக்கிறது போல தேவேந்திர குல சமுதாயத்திற்கும் ஒரு தனி இட பங்கீடு அல்லது பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல்ல ஒரு தனி இட பங்கீடு கொடுப்பார்கள் என்றுதான் இந்த மக்கள் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அதை பற்றி சிந்திக்கவே இல்லை. இப்ப நம்முடைய திராவிட மாடல் அரசும் அதை பற்றி கவலைப்படுவதில்லை. அதனால பச்சை தமிழ் சமம், நீங்க சொன்ன அந்த 5 தமிழ் குடிகள் இருக்காரு இல்லையா, இவங்க மண்ணின் மைந்தர்கள், பச்சை தமிழர்கள், பூர்வக்குடி மக்கள். இவர்களிடமிருந்து இப்ப அதுக்கு சொன்னா சொல்லுவாங்க, நாங்கள் பொன் ராதாகிருஷ்ணனை தலைவரா நியமித்தோம், அப்புறம் தமிழிசை சவுந்தரராஜனை தலைவரா நியமித்தோம், கட்சி வளரல. அண்ணாமலையை போட்ட பிறகுதான் அண்ணாமலை அப்படி ஒரு தோற்றம் காட்டினாரே தவிர, நீங்கள் சொன்னதை போல 234 தொகுதிகளையும் தனித்து நிற்கணும். புதுச்சேரி உட்பட 40 நாடாளுமன்ற தொகுதியிலையும் பாரதிய ஜனதா கட்சி தனித்து நின்றாதான் அந்த கட்சி வளர்ச்சியா அல்லது தளர்ச்சியா என்பதை முடிவு செய்ய வேண்டும். இப்போ யாருடைய தோல்லையாவது ஏறி போகலாமா? ஒருவேளை எடப்பாடியார் கலட்டி விட்டா நடிகர் விஜய் எப்படி கையில் எடுக்கலாம், அல்லது மாற்று அமைப்புகளை எப்படி கையில் எடுக்கலாம், ஓ பன்னீர்செல்வத்தை ஊக்கப்படுத்தலாமா, சசிகலாவை உள்ளே கொண்டு வரலாமா என்கின்ற பார்வையும் அவர்களுக்கு இருக்கு. எனவே யாருடைய முதுகில் இப்ப அகில இந்திய கட்சிகள், அது காங்கிரஸா இருந்தாலும் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளா இருந்தாலும் அல்லது பாரதிய ஜனதா கட்சியா இருந்தாலும் திராவிடத்தின் தோள்களில் ஏறி பயணிக்கத்தான் விரும்புகிறார்கள் தவிர தனித்து நிற்க முடியாது. அப்படி ஒருவேளை இப்போ எடப்பாடி பழனிசாமி தெளிவா சொல்லிட்டாரு, நாங்கள் தனித்துதான் ஆட்சி அமைப்போம்னு. ஆனா அமித்ஷா இன்னைக்கு வருகிறார், திருநெல்வேலிக்கு வராரு. அமித்ஷா சொல்றாரு கூட்டணி அமைச்சரவைங்காரு. கூட்டணி அமைச்சரவையில உள்ளே புகுந்தாதான் அப்புறம் எடப்பாடி எப்படி கவிழ்க்கலாம்? அதிமுக இருக்கக்கூடிய ஒரு 50 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கோடி கூட பிற மாநிலங்களை நம்ம பார்க்கிறோம் இல்லையா, பீகார்ல மற்ற மாநிலங்கள் பார்க்கிறோம் இல்லையா, அது மாதிரி செய்து திருமண ஒரு 2 ஆண்டு 2.5 ஆண்டு அல்லது 3 ஆண்டுகளுக்குள் அல்லது அடுத்த தேர்தல் 2031 வருவதற்குள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ஒரு பொம்மை முதலமைச்சரை நியமித்து அதிகாரத்தை கைப்பற்றி கொண்டு அப்புறம் தேர்தல் எப்படி நடக்கணும் உங்களுக்கு தெரியுதானே? இப்ப எவ்வளவு பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கு. இந்த தேர்தல் அப்படியே கொண்டு வந்து தமிழ்நாட்டை விழுங்கி விட வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சி நோக்கமா இருக்கு. நமக்கு பக்கத்தில் இருக்கிற மகாராஷ்டிரா மாநிலத்திலேயே பாரதிய ஜனதா கட்சியோடு நெருங்கி அரசியல் நடத்திய சிவசேனா, அதுவும் அந்த சிவசேனா இந்துத்துவ அமைப்பு, பஜ்ரங் அமைப்புல அது ஒண்ணு, பஜ்ரங் அமைப்புல அதுவும் ஒண்ணு. அந்த கட்சியை உடைச்சு ஆனா ஒரு விதத்துல பால் தாக்கரே கிட்ட ஒரு நேர்மை இருந்தது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்துக்களுக்கு ஒரு தலைவர்னா அது பிரபாகரன் தான் சொன்னார் பால் தாக்கரே. ஆமா, மாவீரன் பிரபாகரன் அப்படின்னா பகிரங்கமா இந்தியாவிலேயே தமிழ்நாட்டை தாண்டி அறிவிச்ச ஒரு தலைவர் அவர் தான். ஆமா, ஈழத்தமிழர்கள் இந்துக்களை பார்த்தவரு பால் தாக்கரே. ஆமா, இவங்க இந்தியாவுக்கு எதிரிகளா பாக்குறாங்க. ஆமா, யாரு இந்துக்களுக்கு எதிரியாக பாக்குறாங்க ஈழத்தமிழர்களை. ஆனா உண்மையிலே பார்த்தா சிங்களம் தான் இந்தியாவுக்கு எதிரி. ஆமா, இப்ப இப்ப பாகிஸ்தான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த முதல் யுத்தமா இருக்கட்டும், அல்லது பங்களாதேஷுக்கும் விடுதலை போராட்டத்தின் ஊடாக 71 நடந்த போராக இருக்கட்டும், அல்லது சீன படையெடுப்பின் அந்த போராக இருக்கட்டும், எல்லா நிலையிலையும் எதிரிகளுக்குத்தான் சிங்களம உதவியா இருந்திருக்கிறானே தவிர துணை இருக்கிறத தவிர
இந்தியாவுக்கு ஆதரவா இல்ல எந்த காலத்திலும் இருந்ததில்லை. இல்ல. அதுல இன்னொரு வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு கிடைச்ச ஒரு செய்தி என்னன்னா, 2026ஆம் ஆண்டு நடக்கிற சட்டமன்ற தேர்தல்ல தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆட்சிக்கு வருவதை பிஜேபி விரும்பலன்னு சொல்றாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அதாவது 2026ல எடப்பாடி பழனிசாமி தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைச்சிட்டா அந்த கட்சி வலிமையாயிரும். அந்த கட்சி இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வலிமை இழக்கிறது தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதாயம் நினைக்கிறாங்க. இன்னும் ஒரு 5 ஆண்டுகள் திமுக ஆட்சி பண்ணா அந்த கட்சி இன்னும் மிகப்பெரிய வெறுப்பை சம்பாதிக்கும். அதுக்குள்ள வந்து அதிமுகவையும் சொல்லுங்க. அரசியல் களத்திலிருந்து அதிமுகவை, அதாவது உடனிருந்தே குளிப்பறிப்பதுன்னு இருக்கு இல்லையா, அப்படி கூட்டணிக்குள் இருந்தே அதிமுகவை அரசியல் களத்திலிருந்து அப்புறப்படுத்தி விடுவது, அந்த இடத்திற்கு பிஜேபி கொண்டு வருவது. ஆமா, கொண்டு வருவது. இன்னொரு 5 ஆண்டு காலம் மு க ஸ்டாலின் இருந்தார், கடுமையான மக்களுடைய எதிர்ப்பை, வெறுப்பை அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை வரும். அந்த நேரத்தில் வேறு வழி இல்லை, நாங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்கிறோம் என்று மக்களை, ஒரு குறிப்பிட்ட பிரிவினர், எல்லா மக்களையும் அல்ல, ஒரு குறிப்பிட்ட விழுக்காட்டினர் வாக்களிக்க வைப்பது, பிறகு கமுக்கமாக ரகசியமாக சில சதி வேலைகளை செய்து குறைந்தது ஒரு 40 விழுக்காடு தமிழ்நாட்டு மக்களை பிஜேபிக்கு ஆதரவு இருப்பது போல ஒரு தோற்றத்தை காட்டி பிஜேபியினுடைய அதிகாரத்தை நிறுவுவது. இதன் வாயிலாக ஏற்கனவே இந்த திராவிடர்களுடைய முழக்கம் உங்களுக்கு தான் தெரியுமே, அடைந்தால் திராவிட நாடு, அறையாவிட்டால் சுடுகாடு. அப்புறம் இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம், அண்ணா வழியில் அயராது உழைப்போம், ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்து தருவோம். இந்த முழக்கங்கள் அது போலியான முழக்கங்கள் தான், அது மெய்யான முழக்கங்கள் அல்ல, பொய்யான முழக்கங்கள். அது சொல்லின் செல்வர் சம்பத்து சொன்னதை போல திராவிட நாடு என்பது போகாத ஊருக்கு புரியாத வழியை காட்டுவது. ஆனாலும் அந்த தமிழ் உணர்வு, தமிழ் இன உணர்வு, தமிழ்நாட்டு உரிமை வேட்கை, பாட்டாளி மக்கள் கட்சி, நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியின் வாயிலாக பாட்டாளிகள் எழுந்து வந்து ஒரு பேர் இயக்கமாக பாட்டாளி மக்கள் கட்சியாக உருவெடுத்து நிற்பது, இதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏற்புடையதல்ல. இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்தால் அதிமுகவை பயன்படுத்திக் கொண்டு பிறகு அதிமுகவை இடையிலே முறித்து அந்த இடத்தில் வந்து குந்திக் கொள்வது என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியோட நோக்கமாக, அதை நோக்கி காய்களை நகர்த்தக்கூடிய ஒரு அரசியலை இப்ப நம்ம பார்க்கிறோம். விழிப்புணர்வு தமிழர்களுக்கு தான் தேவை. அதாவது நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது ராமாயண காலத்திலிருந்தே வாலியை மறைந்து நின்று தாக்கிய ராமனுடைய அந்த சித்தாந்தத்தையே இன்னைக்கு வரைக்கும் கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. அதேதான் அதுல மாறுபட்ட கருத்தே இல்ல. நேருக்கு நேர் அவங்க நின்னு சண்டை போட அவங்க தயாரா இல்ல. தமிழ்நாட்டுல ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன்னா, தமிழ்நாட்டுல ஏற்குடியா வாழ்ந்த தமிழர்களும் போர்க்குடியா வாழ்ந்த தமிழர்களும், வன்னியர்கள், தேவேந்திர வேளாளர்கள், பறையர் சமூகம், இன்னும் பல சமூகங்கள் ஏற்குடியா வாழ்ந்தவங்க, போர்க்குடியா வாழ்ந்தவங்க இருக்காங்க. இவங்க எல்லாருமே நேருக்கு நேரா நின்று யுத்தம் செய்ய தயாரா இருக்காங்க. இவங்களை மறைஞ்சு நின்று தாக்குற வேலையைதான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி கையாளுது. இன்னைக்கு அதான் கையில் எடுக்கிறாங்க. நீங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் ஆரிய சனாதனத்தை எதிர்க்கிறோம் சொல்லி திராவிட சனாதனத்தை அறிமுகப்படுத்தினாங்க. இன்னைக்கு இவங்க என்ன சொல்றாங்க, பிஜேபி திராவிட சனாதனத்தை ஒழிக்கிறோம் சொல்லி உண்மையான ஆரிய சனாதனத்தை தமிழ்நாட்டிலே மீண்டும் அரியணையில் அமர வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நிலை நிறுத்த கூடிய நோக்கத்தில் அவங்க செயலாற்றி கொண்டிருக்கிறாங்க. இந்த ஆரிய சனாதனத்தை, பார்ப்பன சனாதனத்தை, பிராமண சனாதனத்தை, இந்துத்துவ சனாதனத்தை ஒழிக்க வந்தோம் என்று சொன்ன இந்த திராவிட அமைப்புகளே 1977 திமுக ஜனசங்கத்தோடு கூட்டணி சேர்ந்ததா இல்லையா? 77 தெரியாது. மொரார்ஜி தேசாய் பிரதமர் ஆனார் இல்லையா, இந்திரா காந்தி வீழ்த்தி விட்டு மக்கள் தலைவர் ஜெயபிரகாஷ் நாராயண் தலைமையில, அப்பொழுதே திராவிட மாடல், அதாவது இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஜனசங்கத்தோடு கூட்டணி சேர்ந்தது. அதற்கு பிறகு அப்ப ஜனசங்கத்துல வெற்றி பெற்ற 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான், ஒருத்தர் வாஜ்பாய், இன்னொருத்தர் அத்வானி. பிறகு அவர்களை பற்றி நின்றாங்க. பிறகு அம்மையார் ஜெயலலிதா 98ல கவிழ்த்து விட்ட பிறகு முட்டு கொடுத்தது யாரு? நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் தான்.
எனவே ஆமா இந்த திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் அல்லது பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும், காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும், காங்கிரஸ் கட்சியை வீழ்த்தது யாரு தேர்தல் களத்துல? திமுக. அந்த காங்கிரஸ் கட்சியோட ஒட்டோடு உறவோடு இன்னைக்கு இருக்கிறது யாரு? திமுக. வடக்கு வாழ்கிறது, செத்து செய்கிறது. நாங்க இன்றைக்கு வடக்கே உள்ளவர்களை கொண்டு வந்து தெற்கே வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது யாரு? திமுக அரசு, திராவிட மாடல் அரசு. இப்படிதான் நம்ம அதை பார்த்து நம்முடைய தமிழ் மக்களை தட்டி எழுப்பணுமே தவிர வேற நமக்கு வழி இல்லை. இல்ல இன்னொன்னு சொல்லுவாங்க, அதாவது யமுனை நதிக்கரையில இருக்க பாராளுமன்றத்துல பேரறிஞர் அண்ணா போய் பேசினதுக்கு பிற்பாடுதான் வட இந்திய தலைவர்கள் தென்னிந்தியாவை குறிப்பாக தமிழகத்தை திரும்பி பார்த்தான்னு சொல்லுவாங்க. இப்ப இன்னைக்கு இருக்கின்ற திராவிட கட்சிகள் எடுக்கின்ற முடிவெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்கதான் இப்ப வடக்கு நோக்கி திரும்பி உக்காந்துருக்காங்க. ஆமா, உண்மைதான் உண்மைதான். இதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இறுதியா உங்களுக்கு ஒரு கேள்வி, என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க நீண்ட நாட்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில இல்ல, ஆரம்பத்துல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அரசியல் பயிலரங்கத்தை நடத்தினவங்க, நீங்க ஆரம்ப காலத்திலேயே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கை விளக்கணி தலைவரா இருந்தவங்க, உங்ககிட்ட பயிற்சி பெற்ற நிறைய பேர் இன்றைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியில நிறைய இருக்காங்க. நீண்ட நாட்கள் நீங்க இல்ல, ஏதோ ஒரு மனஸ்தாபம், ஏதோ சில கருத்து வேறுபாடு, கட்சி விட்டு வெளியே போயிட்டீங்க. இன்னைக்கு மீண்டும் பெரியவர் மருத்துவர் ஐயாவை தேடி வந்திருக்கிறீங்க. இதுக்கு ஏதாவது விசேஷமான காரணம் உண்டா? இல்ல, நான் நீங்க சொன்னது போல ஆரம்பத்து காலத்துல இருந்தே இல்ல, ஆனால் 89 இருந்து பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கிய 1989 இருந்து மிகப்பெரிய ஆதரவாளர். 2007 தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்தேன். அப்பதான் பயிலரங்கம் தொடங்கப்பட்டது. கிட்டத்தட்ட 2007 இருந்து 2011 வரை எங்க பேராசிரியரா இருந்து வகுப்படுத்தேன். 2014 ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் அங்கதான் இருந்தேன். இப்போ நம்முடைய விரித்து நம்ம பேசக்கூடாது, உட்கட்சி சிக்கலாயிரும். இப்போ நம்ம கட்சிக்குள்ள நடக்கிற அந்த போட்டி அல்லவா, தந்தைக்கும் மகனுக்கும், நம்முடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயாவுடைய சப புதல்வர், நம்முடைய மதிப்புக்குரியவர் தான், அன்புக்குரியவர் தான், அன்புமணி அவர்கள். அன்புமணி ஐயா தான் முதல்ல 2016 ஒரு சிக்கல், அதெல்லாம் வெளியே இப்ப நம்ம தனிப்பட்ட முறையில் பேசலாம், சொல்ல முடியாது. ஐயா தான் என்னை கட்சியை விட்டு நீக்கினாங்க, நானா கட்சியில இருந்து போகல. இரண்டாவது, அந்த விஜயகாந்த் கட்சியோடவும் மறுமலர்ச்சி திமுகவோடும் மீண்டும் கூட்டணி சேர்ந்ததுல எனக்கு விருப்பம் இல்லை. அதாவது பாரதிய ஜனதா கட்சி, ஆமா, ஏற்கனவே நம்ம பெண்ணாகரம் இடைத்தேர்தல்ல நம்ம சென்னையாவே பள்ளிவாசல சொன்னாங்க, ஒரு முறை தவறு செய்து விட்டோம், இனியில் ஒருபோதும் நம்ம பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்க மாட்டோம் என்று இடைத்தேர்தல் சொன்னாங்க. 42,000 வாக்குகளை பெற்ற 13 கட்சி கூட்டணி, ஆளுங்கட்சி கூட்டணி எதிர்த்து நம்முடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயா 2 மாதம் அங்க இருந்து ஊர் ஊரா போனாங்க. நானே 2 மாதம் அங்க இருந்தேன். அதிமுக வைப்பு தொகை இழந்தது, தேமுதிக அதை விட வைப்பு தொகை இழந்தது. திமுக பாமக தான் ஆளுங்கட்சியாக எதிர்கட்சியாக இருந்து செயல்பட்டது. அந்த நேரத்துல நான் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன். அதுல இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா, பாமக போனவர் தான் அங்க திமுக வேட்பாளர். இன்பராஜ் நினைக்க பேரு இல்ல, பெரிய என்னன்னா இன்பசேகரன் அவங்க தந்தையாரி பாமக இருந்தவர். அதுல என்னன்னா, அன்றைய காலகட்டத்துல தமிழ்நாட்டின் மூளை முடுக்கில் மக்களுக்கான சிக்கல் எதுவாக இருந்தாலும் அவர்கள் சிந்திக்கிற ஒரே இடம் தைலாபுரம் தோட்டம். அதான் சொன்னேன், தமிழ்நாட்டின் அனைத்து சாலைகளும் தைலாபுரம் தோட்டத்தை நோக்கி தான் இருந்தது. அந்த நிலையில தான் 2014 நாடாளுமன்ற தேர்தல் ஒட்டி ஏற்பட்ட சில கருத்து வேறுபாடு முரண்பாடால தான் என்ன நான் கட்சியில இருந்து போகல. என்ன நம்முடைய மருத்துவர் சின்ன அவர்கள் தான் ஒரு சின்ன விவகாரம் திருச்செந்தூர் திரிசுந்தரர்கள் சொல்லும் பட்டர்கள், அவங்க ஒரு 25 பேர் இலங்கைக்கு போயிட்டு வந்தாங்க. அதுக்கு எதிராக நான் ஒரு பெரிய ஒரு செய்தியை பரப்பினேன். காவல்துறை உளவுத்துறை எல்லாம் போய் அதை விசாரித்தாங்க. அதுல அவங்க சினம் கொண்டுதான் சின்னையா திருச்செந்தூருக்கு வரும்போது என் மீது புகார் செய்து சின்னையாதான் என்னை கட்சி விட்டு நிக்கிறாங்க. நான் கட்சியை விட்டு போகல. அப்புறம் போன முறை என்ன செய்யறதுன்னு, அதே நேரத்தில் நம்ம ஐயா இப்போ நம்ம தமிழின பொருள் மருத்துவர் ஐயா தமிழை தேடி ஒரு பயணம் போனாங்க இல்லையா? தமிழை தேடி ஐயா பயணம் போகும்போது திருச்சியில போய் ஐயாவை பார்த்தேன், மதுரையில போய் ஐயாவை பார்த்தேன். ஒரு 10 நாள்ல தைலாபுரம் தோட்டத்துக்கே போனேன். ஐயாட்ட சொன்னேன், ஐயா நீங்க தமிழை தேடி போனீங்க, நான் உங்களை தேடி வந்துட்டேன். அப்பவே ஐயா இந்த கட்சியில சேர்த்துருந்தாங்கன்னா இன்னொரு வேற மாதிரி நம்ம
களமாடி இருக்கலாம். எனவே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கை கோட்பாடு எல்லாம் இருக்கு நமக்கு, மற்ற கட்சிகளுக்கு இல்ல. நம்ம வந்து கொள்கை புத்தகம் இருக்கு, நானே கொள்கை புத்தகம் போட்டு விட்டுருக்கேன், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கை விளக்க புத்தகம் நான் போட்டிருக்கேன். அந்த அடிப்படையில 100க்கு 200 விழுக்காடு பாட்டாளி மக்கள் கட்சியோட நமக்கு உடன்பாடு. அதை விட பெரிய சிறப்பு என்றால் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பெருவாரியான மக்கள் கூட்டத்தின் தலைவராக, மண்ணின் மைந்தரின் தலைவராக, பூர்வக்குடி தமிழரின் தலைவராக, தூய தமிழர் தலைமை என்பது நம்முடைய மருத்துவர் ஐயாவை தான் நம்ம சொல்ல முடியும். எனவே நானெல்லாம் 45 ஆண்டு காலம் தமிழ் தேசிய களத்தில் நிக்கிறேன். அப்போ ஒரு தமிழர் தலைமையில தான் நம்ம இயங்க முடியும். நான் திராவிட கட்சிகளுக்கு போனதில்லை, இந்திய கட்சிகளை திரும்பியே பார்க்கறதில்ல. அந்த வகையில இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களின் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத ஒரே தலைவர் நம்முடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் தான். அவருடைய தலைமையில் இணைந்து அரசியல் களமாடுவதுதான் நம்முடைய மொழிக்கும் இனத்திற்கும் நிலத்திற்குமான விடிவு இருக்கிற நம்பிக்கையில மறுபடியும் அதுல இன்றைக்கு ஒரு நெருக்கடியான நிலையில ஐயா பக்கத்துல போய் இருக்க வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்துல போன ஐயா அவர்களும் ஆற தழிவு நின்று விமர்சைய பக்கத்துல இருந்து அரசியல் வேலை செய்யுங்க, உங்களுக்கு முழு சுதந்திரம் தருகிறேன், நீங்க செய்யுங்கன்னு எனக்கு மீண்டும் அந்த பொறுப்பை தந்திருக்கிறாங்க. அந்த வகையில் நம்முடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர் சுட்டு விரல் காட்டுகின்ற திக்கு நோக்கி சென்று களமாடுவேன் என்கின்ற உறுதியை அளிக்கிறேன். இவ்வளவு நேரம் நீங்க சிறப்பா உங்களுடைய செய்திகளை சொன்னீங்க. உங்களுடைய ஆசையும் என்னுடைய ஆசையும் நம்முடைய ஆசையும் மருத்துவர் ஐயா அவர்களுடைய ஆசையும் ஒண்ணுதான். இந்த தமிழ் மண்ணை தமிழன் ஆளணும். அதன் மூலம் இந்த தமிழ் மண்ணில் இருக்கின்ற தமிழர் அல்லாத மற்றவர்களும் வாழணும். இதுதான் தமிழ் தேசியம். இந்த தமிழ் தேசியத்தை நோக்கி நம்முடைய அடுத்து தொடர்ந்து பல விவாதங்களை நம்முடைய சேனலில், இன்னும் பல சேனலில் அந்த விவாதங்களை தொடருவோம். ஒரு புதிய முயற்சியை நாம் ஆரம்பிப்போம். அதற்கு பிறகு மற்றவர்கள் பின்பற்றுவார்கள் என்ற எண்ணத்தோடு உங்களுடைய இவ்வளவு நேரத்தை ஒதுக்கியதற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துகள்.